அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் அடிப்படையிலே சில விஷயங்களை நாம் பிறர்களிடத்திலே சொல்லவே கூடாது, அறவே சொல்லக்கூடாது. குறிப்பாக 3 விஷயங்கள் நம்மின் வாழ்வில் நடந்தால் அந்த விஷயங்களை யாரிடமும் சொல்லிவிடக்கூடாது. காரணம், சொல்வது பேராபத்தை ஏற்படுத்தும் என்று ஹதீஸுகள் நமக்கு தெளிவாகவே உணர்த்தி காட்டக்கூடிய அந்த விஷயங்களை இந்த பதிவிலே நாம் காண்போம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், முதல் விஷயம், உங்களில் ஒருவர் தான் வெறுக்கும் ஒரு கனவை பார்த்தால், அதாவது மோசமான ஒரு கனவு, பாம்பு கொத்துவது போல அல்லது எதிரிகள் கொள்வது போல அல்லது மோசமான ஒரு கனவை ஒருவர் கண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், வலா யுஹத்திஸ் பிஹா அஹதா, யாரிடமும் அந்த கனவை சொல்லவே வேண்டாம் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி கெட்ட கனவு ஒன்று பார்த்துட்டீங்களா, கனவை பார்த்தால் அதற்கான வழி என்ன? மார்க்கம் சொல்கிறது, அந்த கனவிலிருந்தும் அல்லாஹ்வை கொண்டு அந்த கனவின் தீங்கிலிருந்தும் பாதுகாவல் தேட வேண்டும். ஷைத்தானினுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாவல் தேட வேண்டும். இடதுபுறமாக எழுந்து இடதுபுறமாக லேசாக 3 முறை துப்ப வேண்டும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொல்லிவிட்டு தொடர்ந்து பேசுகிறார்கள், இந்த கனவை எப்பொழுதும் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லாமல் இருந்தால் அந்த கனவு அவருக்கு எந்த இடையூறையும் தராது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒருவேளை இந்த விஷயத்தை பிறர்களிடத்திலே சொல்லிவிட்டால் அந்த கனவு நடப்பதற்கான சூழலாக, நடப்பதற்கான வாய்ப்பு அமைந்துவிடும் என்று மார்க்கம் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே 2 நபர்கள் தங்களின் கனவுகளை சொல்லி அது அப்படியே நடந்ததை குர்ஆன் தெளிவாகவே பேசி காட்டுகிறதாக, நம்மின் வாழ்விலே கெட்ட கனவுகளை நீங்கள் பார்த்தால் முடிந்தவரை அந்த கனவை யாரிடத்திலும் சொல்லாமல் இருப்பதுதான் மார்க்கம் சொல்லித்தந்த சரியான விஷயம். 2வது, நாம் பிறர்களிடத்திலே சொல்லக்கூடாத விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இன்ன மின் அஷர்ரின் நாஸி இந்தல்லாஹி மன்சிலத்தன் யௌமல் கியாமத்தி, மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தால் மிக மிக மோசமான ஒரு நபர் யார் என்று சொன்னால், தன் மனைவியிடத்தில் இல்லறம் கூடிவிட்டு அதை பிறர்களிடத்திலே சொல்பவன். மனைவியிடத்திலே நடந்து கொண்ட விஷயங்களை மறுநாள் அவன் அந்த இரகசியங்களை பிறர்களிடத்திலே சொல்பவன், அவன் அல்லாஹ்விடத்தில் மோசமானவன் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவியிடத்தில் இல்லறம் கூடிவிட்டு சில நபர்களை காண முடிகிறது, அல்லாஹ் பாதுகாப்பானாக, வித்தியாசமான மனநிலை கொண்டவர்கள். தன் மனைவியிடத்தில் தன் இருக்கும் இரகசியங்களை நண்பர்களிடத்தில் பரிமாறி அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைபவர்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொன்னால் நாளை மறுமையில் அவன் மோசமான ஒரு இடத்தில் தள்ளப்படுவான், மிகப்பெரிய ஆபத்து அவனுக்கு மறுமையில் ஏற்படும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸுகள் உணர்த்தி காட்டுகிறது. இன்று நண்பர்களுக்கு இடையிலே திருமணம் புதிதாக முடிந்த சில நபர்கள் கூட நண்பர்களிடத்திலே தன்னுடைய மனைவியை பற்றி சில இரகசியங்களை பேசிக்கொள்வது, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பாதுகாப்பானாக, அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் இல்லற இரகசியங்களை, தாம்பத்தியங்களை அவர்கள் நண்பர்களிடத்தில் பரிமாறிக்கொள்கிறார்கள் என்பது ஆக மோசமான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த விஷயத்தையும் யாரிடத்திலும் யாரும் சொல்லக்கூடாது என்பதாக சொல்லி காட்டினார்கள். இது 2வது. 3வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், பாவத்தை செய்துவிட்டு வெளிப்படையாக பிறர்களிடத்திலே சொல்பவன். பாவத்தை செஞ்சுட்டு மறுநாள் யார்கிட்டையும் அதை போய் வெளிப்படையாக சொல்லக்கூடாது. நபியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹ் மறைத்திருக்கிறான், அல்லாஹ் அவனை கண்ணியமானவனாக வைத்திருக்கிறான். ஆனால் அந்த பாவத்தை மறுநாள் வெளிப்படுத்துவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறர்களிடத்திலே சொல்வதை தடை செய்திருக்கிறார்கள், சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஹதீஸுகளில் பார்க்க முடியும், புகாரியில் பதிவு செய்யப்படுது, நபியவர்கள் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி முஆஃபன் இலல் முஜாஹிரின், என்னுடைய உம்மத்தில் அத்துணை நபர்களும் மன்னிக்கப்பட்டவர்கள், பாவத்தை வெளிப்படையாக பிறர்களிடத்தில் வெளிப்படுத்துபவர்களை தவிர.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார்கள், ஒருவன் ஒரு இரவில் ஒரு பாவத்தை செய்கிறான், அல்லாஹ் அதை மறுநாள் காலையில் மறைத்திருக்கிறான், இருந்தாலும் இவன் மறுநாள் காலையில் யா ஃபுலான் இன்னவனே அமில்துல் பாரிஹத கதா வ கதா, இந்தந்த பாவத்தை நான் நேற்று இரவு செய்தேன் என்று தன் முந்தைய நாள் இரவின் பாவங்களை வெளிப்படுத்த கூடிய ஒரு சூழலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார்கள். அவனுக்கு மன்னிப்பும் கிடையாது, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்போ செய்த பாவங்களை பிறர்களிடத்திலே சொல்லி காட்டுவது அவனுக்கு பேராபத்து. என்ன ஆபத்து? மன்னிப்பு கிடைக்காது என்ற ஒரு பேராபத்தை அவனுக்கு ஏற்படுத்துகிறது என்று ஹதீஸுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நிறைய பார்க்க முடியும். நிறைய நபர்கள் பாவங்களை வெளிப்படையாக பெருமையாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான்லாம் அப்படி இருக்கும்போது என்னென்ன செஞ்சேன் தெரியுமா, நான் என்னென்ன தவறுகளை செய்திருக்கிறேன் தெரியுமா. சில நேரங்களில் சில இடங்களில் கணவன் மனைவிக்கு இடையிலே அவர்களின் வாழ்வு, அவர்களின் குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை முறிந்து விடுவதற்கு இது போன்ற செயல்பாடுகள் ஒரு காரணமாக அமைகிறது. நான்லாம் என்னுடைய காலேஜ் லைஃப்பில் எப்படி இருந்தது தெரியுமா, நான் எல்லாம் எத்தனை பெண்களிடத்தில் என்னென்னவெல்லாம் சொல்லி இருக்கிறேன் தெரியுமா என்றெல்லாம் சிலர்கள் மனைவிகளிடத்தில் தன்னுடைய பாவத்தை பெருமையாக எடுத்துச் சொல்வது அந்த இடத்தில் மன முறிவு ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது. சில நேரங்களில் நாங்கள் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறோம் என்ற அடிப்படையிலே ஒரு முட்டாள்தனமான வாதத்தை முன்வைத்து தங்களின் ரகசியங்களை அல்லாஹ் அவர்களுக்கு மறைத்த, அல்லாஹ் அவர்களுக்கான அவர்களின் பாவங்களை மறைத்து அவர்களை கண்ணியமாக வைத்திருக்கிற அந்த சூழலை நீக்கும்படியான தன் பாவங்களை வெளிப்படையாக பிறர்களிடத்தில் சொல்லி பெருமையாக சில நேரங்களில் நடப்பது பல நேரங்களில் அவர்களின் வாழ்வை ஒன்றுமில்லாததாக ஆக்கிவிடுகிறது. அதனால் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த 3 விஷயங்கள் சம்பந்தமாக, இந்த 3 விஷயங்களையும் யாரும் யாரிடத்திலும் எந்த சூழலிலும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்வது அவர்களுக்கு பேராபத்தை ஏற்படுத்தும். அல்லாஹு தஆலா எல்லா பேராபத்தை ஏற்படுத்தும் பாவங்களிலிருந்தும், கெட்ட செயல்களிலிருந்தும், கெட்ட எண்ணங்களிலிருந்தும், கெட்ட நடவடிக்கைகளிலிருந்தும் அல்லாஹ் அத்துணை நபர்களையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.